சொத்து பிரச்சனைகளில் வந்து சுமாராக 3லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆகுது அப்படின்றது ஸ்டேட்டஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பொதுவாக இதெல்லாம் வந்து வேகமாக முடிக்கிறதுக்கு ஒரு வகை என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், ஏடிஆர்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏடிஆர் என்பது என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சமரச தீர்ப்பாயம் மாதிரின்னு நம்ம அதை கருதிக்கலாம். நீதிமன்றத்துக்கு அவுட் ஆஃப் கோர்ட், அதுக்காக நீங்கள் வந்து ஏதோ கட்ட பஞ்சாயத்தில் நினச்சிக்கோன்னா அஃபீஷியலாக 2 பேருக்குள்ள சமரசம் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேஷன். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கோர்ட்லேயே ஜட்ஜுக்கிட்டேயே நீங்கள் வந்து நாங்கள் இதை மாதிரி மீடியேஷன் 2 பேரும் சமரசமாக போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம், அதனால் மீடியேஷன் நீங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னா அந்த நீதிபதியை ஒரு நடுவரை, ஒரு மீடியேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி நமக்காக 3லேருந்து ஒரு 4-5 தடவை கூட நமக்கு அதை மீடியேட்டரை உட்கார வச்சு 2 பேருக்குள்ளே சமரசமாக பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அதில் இப்போ நீங்கள் 10 வருஷமாக போனீங்கன்னா 10 வருஷம் 2 பேருக்கும் நஷ்டம் தானே, உங்களுக்கு நஷ்டம், எதிர் தரப்பில் இருக்கவங்க நஷ்டம். நடுவர் மீடியேட்டர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசி உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லி நேரடியாக பேசி 2 பேருக்குள்ளே நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றினா ரொம்ப நல்லது. இப்போ பெரும்பாலான சிவில் கேசஸில், கமர்ஷியல் மேட்டர்ஸில், கமர்ஷியல் கோர்ட்லேயும் சிவில் கோர்ட்லேயும் நீங்கள் வந்து மீடியேஷன் போயிட்டு தான் நீங்கள் சிவில் கேஸ்க்குள்ளேயே நீங்கள் வர முடியும்னு இப்போ நீங்கள் ரூலிங்ஸ் நிறைய இடத்துல அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பழைய கேஸ் மீடியேஷனை நீங்கள் பண்ணாத பழைய கேஸுக்கு நீங்கள் புது மீடியேஷன் நீங்கள் கேட்கலாம் நீதிபதிகிட்ட. தாராளமாக அவர் வந்து உங்களுக்காக அதை செய்வார். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் கேஸ் போயிட்டுருக்கு, என்ன நடக்கும்னு தெரியல, எத்தனை வருஷம் போகும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என்னை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்கிறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.